இல்லை எவ்வளவு தடவை தான் செருப்பால் அடித்தாலும் இந்த அரசாங்கம் திருந்தாதுங்கிறதுக்கு இந்த ஒரு தீர்ப்பு ஒரு உதாரணம். ஏன்னா எப்பயுமே திமுக என்ன செய்யும்னாக்கா இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றா சேர விட மாட்டாங்க. ஜாதிய ரீதியாக நம்மளை பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க, மத ரீதியாக நம்மளை பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க. அதையே தான் இவங்க கையாளுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கு ஹைகோர்ட். என்ன சொல்லியிருக்குன்னா கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது மாதிரி சூழ்நிலையே அங்கே இல்லை. அதை வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் கலவரம் செய்யும். அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது தான் தவறு இருக்கு. அப்போ கலவரம் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கலவரத்தை நீங்க தூண்டுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தவறு. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுமே தவிர இரு பிரிவினர் பிரிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு காட்டமாக ஹைகோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தூண் முழுக்க முழுக்க தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அதாவது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. இந்து அறநிலையத்துறை இந்த வருஷம் இருக்கும், நாளைக்கு ஆட்சி மாறினாக்க இந்து அறநிலையத்துறை போயிடும். தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது தெளிவாக சொல்லிட்டாங்க. அங்க நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்க கூடாது. அங்க தீபம் ஏற்றுவதற்கு தேவஸ்தான குழு ஒன்று இருக்கணும், அவங்க கூட போலீஸ் குழு ஒன்று இருக்கணும். இதை ஏற்பாடு செய்வதற்கு கலெக்டர் நீங்க உடனடியாக ஆலோசிச்சு இதுக்கு ஒரு குழு, அது குழு ரெடி பண்ணி, சப்போஸ் இந்த விஷயத்துல நீங்க மேல்முறையீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அது இந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், நீங்க முருகருக்கு செய்யக்கூடிய துரோகம். அதனால இதுக்கு மேல்முறையீடு போவாது என்று இந்த அரசாங்கத்துக்கு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. சொன்னா இது எவ்வளவு பெரிய செருப்படி இந்த திமுக அரசுக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசுன்றதை நான் சொல்லல, இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு. கோர்ட்டு சொன்னா என்ன அர்த்தம்? தீர்ப்பு சொன்ன நீதிபதியை மாத்தணும்னு சொல்லிட்டு மசோதாவை கொண்டு வந்தவங்க இவங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு செயலை இந்திய வரலாற்றுல, சுதந்திர வரலாற்றுல எந்த ஒரு அரசாங்கமும் செய்யல. உனக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா மட்டும் ஓகோன்னு அல்ல தூக்கி வச்சார, உனக்கு பாதகமான தீர்ப்பு வந்தா பாதகமான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு சொன்னாக்கா அந்த நீதிபதியை மாத்துன்னு சொல்றேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்த? நீ எப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவர்? நீ ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், இப்போ திருப்பரங்குன்றம் ரிலேட்டபிளா தீர்ப்பு வந்திருக்கு, தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த தீர்ப்புனால என்ன மாற்றம் நடக்க போகுது சார்? இல்ல எவ்வளவு தடவை தான் செருப்பால் அடித்தாலும் இந்த அரசாங்கம் திருந்தாதுங்கிறதுக்கு இந்த ஒரு தீர்ப்பு ஒரு உதாரணம். ஏன்னா இந்த தீர்ப்பு இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு 1996 சரி 2002 காலகட்டத்தில் இது வரைக்கும் வந்த தீர்ப்புகள் அனைத்துமே திருப்பரங்குன்ற கோவிலுக்கு சாதகமான தீர்ப்புகள் தான். அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு தானே தவிர அதை இடைக்காலத்தில் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போது நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ இதை நிறுத்தி வைக்கும் போது இதை வந்துட்டு ஆடு கோடி பலியிடவும் அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த தடை தான் அது. அப்போ அந்த தடையை மீறி ஒருத்தர் ஆடை கொண்டு போகும்போது இந்த பிரச்சனை விஸ்வரூபமாகும் போது அப்போ எங்களுக்கு ஏற்கனவே தீபம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்குது, அதை நாங்கள் ஏற்ற போகிறோன்னு சொல்லும் போது இந்த அரசாங்கம் தடுக்கும் போது வழக்கு போடுறாரு. ராமராமிக்குமார் அவர்கள் வழக்கு போடுறாரு. அப்போ வழக்கில் தனி நீதிபதி வந்து என்ன சொல்கிறாருன்னா தீபம் ஏற்றத்துக்கு தடை கிடையாது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து இவங்க அந்த தீர்ப்பை முதல்ல மதிக்காமல், அதாவது எப்பயுமே திமுக என்ன செய்யும்னாக்கா இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றா சேர விட மாட்டாங்க. இது வந்துட்டு அந்த காலத்திலேயே வந்துட்டு இவங்க பண்ண வேலை, பிரிட்டிஷ்காரங்க பண்ண வேலை. பிரிட்டிஷ்காரங்க அப்படி தான் ஜாதிய ரீதியாக நம்மளை பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க, மத ரீதியாக நம்மளை பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க. அதையே தான் இவங்க கையாளுறாங்க. ஏன்னா ஒற்றுமையாகி விட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், அப்பயே பிரிட்டிஷ்காரன் 200 வருஷம் அவனை வச்சுருந்துருக்க மாட்டோம், 10 வருஷம் 20 வருஷத்துல அவன் நம்ம விரட்டி அடிச்சிருப்போம். அப்போது இவங்களை ஒற்றுமையாக வைக்கக்கூடாது, இவங்க மத ரீதியாக பிளவுபடுத்தணும். அப்போ பிளவுபடுத்தணும்னாக்கா இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்ததுன்றதை அவங்களுக்குள்ளேயே நம்ம வந்து மூட்டி விடணும். நீ உன் மதம் தாண்டா வசதி, உன் மதம் வந்து தாழ்ந்த மதம்டாங்கிறத அவங்களுக்குள்ளேயே மூட்டி விடணுங்கிறது தான் அந்த வெள்ளைக்காரனுடைய அஜெண்டா. அந்த வெள்ளைக்காரனுக்கு ஊஜா தூக்குனவர் தான் பெரியார். அப்போ பெரியார் வழி வந்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி தானே இருப்பாங்க. ஏன்னா பெரியார் என்ன சொன்னார்னா, எங்களை நீங்களே ஆண்டுக்குள்ளே எங்களுக்கு சுதந்திரமே வேண்டாம், காந்தி வாங்கி கொடுத்த எங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை, எங்களை வெள்ளைக்காரன் நீங்களே எங்களை ஆண்டு கொள்ளுங்க, இங்கேருந்து போகாதீங்கன்னு சொன்னவர் பெரியார். அப்படிப்பட்ட பெரியார் வாரிசுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதே தான் பின்பற்றுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி என்பது தனி ஒரு ஓட்டு வங்கி இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தனி ஓட்டு வங்கி வேணும்னா இவங்க 2 பேரும் சேர விடாமல் பண்ணணும், இவங்க 2 பேரும் கலவரக்காரர்களாகவே இருக்கணும், இவங்க 2 பேரும் வந்து மதவாதிகளாகவே இருக்கணுங்கிறது திமுகவுடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கவே இல்லை. நீங்கள் தீபத்துள்ள தாராளமாக தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியும் கூட அவங்க ஏற்ற விடாமல் வேணும்னு இதை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் இவங்க 2 பேரும் சேரவே கூடாதுன்றதுக்காக அந்த தீபம் ஏற்றல கோர்ட்டு உத்தரவு கொடுத்தோம். மாறாக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஆனால் இந்த வழக்கு விசாரணை இங்கே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, இங்கே வருது. ஏன்னா இவங்க தனி நீதிபதியோட தீர்ப்பு எடுத்து தான் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தீபம் ஏற்றதுக்கான வழக்கு இங்கே இருக்குது. அப்போ இருக்கும்போது இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கு ஹைகோர்ட். என்ன சொல்லியிருக்குன்னா கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா அது மாதிரி சூழ்நிலையே அங்கே இல்லை. அதை வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் கலவரம் செய்யும், அரசாங்கமே கலவரம் செய்யறதுக்கு தூண்டுற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது தான் தவறு இருக்கு. அப்போ கலவரம் வரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கலவரத்தை நீங்க தூண்டுறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தவறு. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுமே தவிர இரு பிரிவினருக்கு பிரிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு காட்டமாக இன்னைக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தனி நீதிபதி சொல்லல, அவர் பிராமணன் சொன்னீங்க, ஜெயச்சந்திரன் பிராமணன் கிடையாது, இன்னொரு நீதிபதி பிராமணன் கிடையாது. இப்போ என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு RSS வழி வந்தவர் சுவாமிநாதன், GR சுவாமிநாதன், அதனால அவர் அப்படிதான் பார்ப்பனர், அவரு அப்படிதான் தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவரோட தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த நீதிபதியில் என்ன சொல்ல போறீங்க? அப்போ ஒட்டுமொத்தமாவே திருப்பரங்குன்ற விஷயத்துல இதுல முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, முதல்ல இந்த கோர்ட்ல டெய்லி நடந்துச்சு இந்த விஷயம், வந்து கோர்ட்ல டெய்லி நடந்தது. டெய்லி நடக்கும்போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா, அது வந்து தீபத்தூணே கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அது வந்துட்டு மைல்கல், அது வந்து எல்லை கல்லுன்னு சொன்னாங்க. மூணாவது என்ன சொன்னா, அது சமணர் கல்லுன்னாங்க. நாலாவது வக்ஃப் போர்டு உள்ள வரான். உள்ள வந்து அந்த தூணை எங்களோட தான், அந்த மலையை எங்களோட வக்ஃப் போர்டு தான் இருக்குன்னு இவன் வரான் உள்ள. அப்போ ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொன்று சொல்லும் போது, அப்போ முதல்ல உங்க நிலைப்பாடு என்ன? அது தீபத்தூண் இல்லைன்னு சொன்னீங்க, கடைசியில அது தீபத்தூண் தான், ஆனா தீபத்தூண் எங்களுடைய வக்ஃப் போர்டில் இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பார்த்த கோர்ட்டு இதெல்லாமே பொய். அந்த தூண் முழுக்க தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது, இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அதாவது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. இந்து அறநிலைத்துறை இந்த வருஷம் இருக்கும், நாளைக்கு ஆட்சி மாறினாக்க இந்து அறநிலைத்துறை போயிடும். தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது தெளிவாக சொல்லிட்டாங்க. அங்கே நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்கக்கூடாது. அங்கே தீபம் ஏற்றுவதற்கு தேவஸ்தான குழு ஒன்று இருக்கணும், அவங்க கூட போலீஸ் குழு ஒன்று இருக்கணும். இதை ஏற்பாடு செய்வதற்கு கலெக்டர் நீங்கள் உடனடியாக ஆலோசித்து இதுக்கு ஒரு குழு, அது குழு ரெடி பண்ணி வருகிற கார்த்திகை மாதத்திலாவது இதை நீங்கள் ஏற்றி ஆகணும். இதுக்கு மீண்டும் நீங்கள் சப்போஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போனீங்கன்னாக்கா அது இந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், நீங்கள் முருகருக்கு செய்யக்கூடிய துரோகம். அதனால் இதுக்கு மேல்முறையீடு போகாது என்று இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய செருப்படி இந்த திமுக அரசுக்கு. அப்போ அப்பட்டமாகவே இந்துக்களுக்கு எதிராக, இந்து பக்தர்களுக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பை வந்துட்டு சாதகமாக வந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு எதிராக தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இவங்க கொடுத்த தீர்ப்பு வாசிக்கும் போது முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் திமுக அரசு. ஏன்னாக்கா உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள புகுந்து நானே அவனுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கடவுளே இல்லை நான் தாண்டா கடவுள்னு பால் எடுத்து ஊத்திக்கிறான். இந்த வேலையை மசூதியில் செய்ய முடியுமா? ஒருத்தன் தர்காவில் போயிட்டு சந்தனக்கூடு விழாவில் போயிட்டு மாமிசத்தை படைக்கிற மாமிசத்தை நான் தாண்டா சாமின்னு எடுத்து அவனால் சாப்பிட முடியுமா? சர்ச்சுக்குள்ளே போய் பண்ண முடியுமா? சிலுவையை கீழே நான் தாண்டா சிலுவைன்னு சொல்லிட்டு மேலே எழுதி நிற்க முடியுமா? அப்போ இந்துக்கள் நான் இழிச்சவான், இந்து கோயில் மட்டும் இழிச்சவான் கோயிலா? நீ கருவறைக்குள்ளே போயிட்டு நீ அந்த வேலையை செய்யறன்னு சொன்னாக்கா அதை அனுமதித்தது யார்? அதை கண்டிக்காதது யார்? அவன் மேலே என்ன நடவடிக்கை? அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிங்க, அவ்வளோதான். இதே ஒரு இஸ்லாமிய மசூதியில் நடந்ததாக்கா இப்படிதான் இருந்திருப்பீங்களா? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம். இந்த அரசாங்கமே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த அரசாங்கமே ஆதரவு கொடுத்துருக்கோம், இந்த அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கோம். ஒரு சர்ச்சில் ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவ விழாவில் ஏதோ மத மோதல் நடந்ததுன்னு சொல்லி யார் கண்டிச்சா? கம்யூனிஸ்ட் கண்டிச்சாங்க, திருமாவளவன் கண்டிச்சாரு, பாலகிருஷ்ணன் கண்டிச்சாரு, சண்முகம் கண்டிச்சாரு, திமுக கண்டிச்சது, காங்கிரஸ் கண்டிச்சது. ஆனா இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரு கருவறைக்குள்ள யாரோ ஒரு கயவன், இந்த தீக்காவை சார்ந்த கருப்பு சட்டை போட்டுட்டு ஒருத்தன் கருவறைக்குள்ள போயிட்டு பால் அபிஷேகம் சாமிக்கு வச்சு இந்த பால் எடுத்து ஊத்தி நான் தான் கடவுள்னு சொல்றானா, அப்ப எந்த மாதிரியான தேசத்துல நம்ம வாழ்றோம்? எந்த மாதிரியான நாட்டில் நம்ம இருக்கிறோம்? இந்துக்கள், அதாவது ஆன்மீக பூமி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில், இந்து கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோர சம்பவத்தை, இப்படி ஒரு அவமானமான ஒரு செயலை ஒருத்தன் செஞ்சிருக்கான்னு சொன்னா அவனுக்கு யார் தைரியம் கொடுக்குறான்? இவங்க தான் தைரியம் கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களோட உரிமையை நீ தீபம் ஏற்றுவது, அதையே ஏற்ற விடாம பண்ண நீ நாளைக்கு இவனுக்கும் ஆதரவாக தான் பேசுவேன். அவன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் ஒரு மனநோயாளி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவன் ரிலீஸ் பண்ணுறது கூட இந்த தமிழக அரசு தயங்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிராக இருக்குது இந்த அரசுன்றதை நான் சொல்லலை, இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு. கோர்ட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? கோர்ட் இப்போ நீங்கள் சொன்னதை RSS நீதிபதி சொல்லலை, 2 நீதிபதிகள் காலமாக தீர்ப்பு சொல்லக்கூடிய உங்களுக்கு சாதகமான நிறைய தீர்ப்புகளை ஜெயச்சந்திரன் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பை. அப்போ இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இனியாவது மேல்முறையீடு செய்யாமல் அறிவு கூர்மையாக யோசிச்சு முட்டாள்தனமாக எதையும் யோசிக்காமல் இந்த அரசாங்கம் தீபம் ஏற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும். ஓகே, இந்த தீபம் ஏத்துறதுனால திமுகவுக்கு பர்டிகுலரா ஓட்டு ரிலேட்டபிளா ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? இல்லை, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தீபம் ஏற்றுனாக்கா இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்கே பறி போய் விடுமோ, இப்போ என்னப்பா இந்துக்களுக்கு சாதகமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டதுன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் எங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போடாமல் இருந்துருவாங்களோங்கிற ஒரு அது என்ன மனப்பிராந்தி நான் சொல்கிறது, அது வந்துட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அது கிடையவே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இதில் ஒன்றும் தப்பு கிடையாது.
கோர்ட்டாக தானே சொல்லுது. ஏங்க வருஷத்துக்கு 365 நாளும் அங்கே போய் ஏற்ற போகிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை ஆகிட்டு போகுது? என்ன மத கலவரம் ஆக போகுது? என்ன மதச்சார்பின்மை பிரச்சனை வந்துட போகுது? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் ஏற்ற போகிறோம். வருஷத்தில் ஒரு நாள் ஏற்றதுல அவங்களுக்கே பிரச்சனை இல்லும் போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. நீங்கள் உள்நோக்கத்தின் அடிப்படையில் கலவரம் நீங்களே தூண்டும் அடிப்படையில் தான் நீங்கள் இதை வந்து தடுத்திருக்கிறீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்னா ஆரம்பத்திலேருந்தே இதில் இஸ்லாமியர்களுக்கு உடன்பாடு தான். தீபம் ஏற்றுவதில் அவங்களுக்கு உடன்பாடு தான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்களோட தர்காலேருந்து 15 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய தர்காக்குள்ளே அந்த தீபத்தூண் இருந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும்னு சொன்னால் தான் எங்களுக்கு பிரச்சனை. அது கோவிலோடைய சொத்து, கோவிலில் இருக்குது. அதுவும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. தர்கா நிர்வாகம் சொல்லிட்டு திரும்ப திமுகவுடைய தூண்டுதல் பேரில் வக்ஃப் போர்டு உள்ளே வரான் வேணும்னு. இப்போ வக்ஃப் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? திமுகவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா வக்ஃப் போர்டு இன்னைக்கு இன்சார்ஜ் யார்? நவாஸ் கனியோட தூண்டுதல் பேர் வக்ஃப் போர்டு உள்ள வரான். இன்னைக்கு திருப்பரங்குன்றே மலை எந்துன்னு சொல்கிறான். நாளைக்கு தமிழ்நாடு எந்துன்னு சொல்லுவான். நாளைக்கு இந்தியாவே எந்துன்னு சொல்லுவான். இருக்கிற ஒட்டுமொத்த கோவிலும் ஏன் சொத்துன்னு சொல்லுவான். நாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தமிழக இந்த மாதிரி கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தாக்கா இதெல்லாம் நம்ம காதில் கேட்டு தான் ஆகணும். சரி, இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை தீர்ப்பு தான் ஃபைனலா? இந்த தீர்ப்பு ஃபைனல். அதாவது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு இந்த ஃபைனல். ஆல்ரெடி இவங்க தனி நீதிபதி தீர்ப்பு எடுத்து தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜிஆர் சுவாமிநாதன் எடுத்து தான் போட்டிருக்காங்க. உலக வரலாற்றிலேயே உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு தீர்ப்பு சொன்ன நீதிபதியை மாற்றணும்னு சொல்லிட்டு மசோதாவை கொண்டு வந்தவங்க இவங்க. கையெழுத்து போட்டு தனி தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னது திமுக. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு செயலை இந்திய வரலாற்றில், சுதந்திர வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யலை. முதலாக இப்படி ஒரு அவப்பெயரை தமிழகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த தமிழக அரசு. அப்படின்னாக்கா திமுகவை சொல்கிறேன். அப்போ எத்தனையோ தீர்ப்புகள் பாஜக அரசுக்கு எதிராக வந்திருக்கு. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் பாஜக இந்த தீர்ப்பை இவர் கொடுத்துட்டு அது தவறுன்னு சொல்லிட்டு, எத்தனையோ உங்களோட எம்பி எங்களுக்கு ஜாஸ்தி, நாங்கள் 305 எம்பிகளை கையெழுத்து போட அவர் மாற்றணும்னு சொன்னால் ஈஸியாக மாற்ற முடியும் எங்களால். அது செஞ்சால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா நான் கேட்குறேன். கரெக்டாக இல்லையா? நீ வெறும் 100 எம்பி தான் கையெழுத்து போட்டேன். நாங்கள் 305 எம்பி 400 எம்பி கிட்ட இருக்கோம். நாங்கள் 400 பேர் கையெழுத்து போட்ட மெஜாரிட்டி நாங்கள் தானே. அப்போ நாங்கள் ஒரு தீர்மானம் ஏற்றி எப்பெல்லாம் உங்களுக்கு திமுக சாதகமாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரோ அப்போல்லாம் நாங்கள் இந்த நீதிபதியை மாற்றுன்னு எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கவர்னருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ கொடுத்து இந்த நீதிபதி மாற்றுன்னு சொல்லி மாற்றினாக்கா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? கம்யூனிஸ்ட் சும்மா இருக்குமா? காங்கிரஸ் சும்மா இருக்குமா? திமுக சும்மா இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள் சும்மா இருப்பானா? பொங்க மாட்டானுங்க. இது ஜனநாயக படுகொலை சொல்ல மாட்டீங்க. இது வந்து மக்கள் விரோத செயல் சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்கள் பண்ணுறது மட்டும் என்ன? ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு, அவர் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கலன்னா அவரை மாற்றின்னு சொன்னாக்கா அது என்னப்பா? அப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும். இவனை பார்த்து கேட்கணும், திமுக காரனை பார்த்து கேட்கணும். ஏன்டா உனக்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் மட்டும் ஓகோன்னு அல்ல தூக்கி வச்சாடுற, உனக்கு பாதகமான தீர்ப்பு வந்தால் பாதகமான தீர்ப்பு காது, நியாயமான தீர்ப்பு சொன்னாக்கா அந்த நீதிபதியை மாற்றுன்னு சொல்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்த? நீ எப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவர்? நீ இதை பார்த்தா மற்றவங்க கற்றுப்பான். அப்போ நீ இருக்கும் தைரியத்தில் தான் இந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்குது தமிழகத்தில். நீங்கள் தமிழகத்தில் ஏகப்பட்ட கலவரம். இன்னைக்கு கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போய் ஒருத்தர் நான் தான் ஜாமீன் சொல்கிறாங்க. யார் கொடுத்த தைரியம்? இந்த திமுக அரசாங்கம் கொடுத்த தைரியம், மு.க. ஸ்டாலின் கொடுத்த தைரியம். அதனால தான் இன்னைக்கு கருவறைக்குள்ள நீ போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ உனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுக்குறா? இந்த திமுக அரசு. அப்போ அப்படிப்பட்ட திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதில் மக்கள் இன்னைக்கு குறியா இருக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக தான் இருக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.